இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் என்னன்னா பரிவர்த்தன பிருஷ்ட கோணாசனம். பிருஷ்டம்னா கோணாசனம்னா கொஞ்சம் உடம்பை திருப்பி நல்லா கையை தூக்கி நிறுத்துறது. நல்ல பலன்கள் அதிகம். அதோட பலன் எக்கச்சக்கமாக இருக்கும். அதோட பலன்கள் பார்க்கலாம் மறுபடியும். அதோட இப்போ என்ன செய்ய போகிறோன்னா முதல்ல ஆசனம், அதன் பிறகு மூச்சு பயிற்சி. முதல்ல ஆசனத்துக்கு முன்னாடியே உடல்நல பயிற்சி, அதுக்கப்புறம் ஆசனம், அதன் பிறகு மூச்சு பயிற்சி, அதன் பிறகு பழத்தின் பழங்களை பற்றி ஒரு பழத்தை பற்றி சிம்பிளாக நீங்கள் பார்த்துடலாம். அதன் பிறகு மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த பரிவர்த்தன பிருஷ்ட கோணாசனம் பார்த்துடலாம். அதன் பிறகு அந்த பிருஷ்ட கோணத்தின் பலன்கள் என்ன செய்யுது அப்படிங்கிற பலன்கள். ஒரு உடம்பை திருப்புதும் போது என்னென்னலாம் செய்யுது, அது என்னென்னலாம் உடம்பு ஒரு முறுக்கும் அந்த விஷயங்களை செய்யும்போது அது என்ன செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதோட பலன்களை ஃபுல்லாக பார்த்துட்டு அதன் பிறகு கருத்து கண்ணாயிரம் பகுதி ஒரு அதிகபட்சமான ஒரு 15 நிமிடம் 2 முறை செய்ய போகிறோம். 2 முறை செய்கிறதுல எண்ணிக்கை ஒரு 15 இல்லை 20 எண்ணிக்கை. அதாவது செய்கிறவங்கள பொறுத்து அந்த எண்ணிக்கையை நம்ம மாற்றுக்கிறதுக்கு பண்ணிக்கிறோம், மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோம். அவங்க எப்படி பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கையை மாற்றம் செஞ்சுக்கிறோம். இது ஏன்னா ஜேகே அவரோட ஆசை ஒரு 15 வச்சிங்க இல்லை 20 வச்சிங்க, ஆனால் செய்யும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் ஜேகே ஆர்ஜே 2 பேருமே அந்த விஷயங்களை சொல்லக்கூடியது தான். நல்லது கொண்டு வாங்க. சரி, இப்போ உடல் இலக்க பயிற்சி என்ன பண்ண போகிறோங்கிறது உடல் இலக்க பயிற்சி. அதுமாதிரி மகதிஷ்டி தினமுறை யோகாவை பற்றி உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்கிறோம். மகதிஷ்டி தினமுறை யோகா எப்பொழுதும் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும், கருத்துக்கள் நிறைய பதிவிட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் காலை மாதிரி 5:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் ஒரு ஷார்ட்ஸு ஒரு நிமிஷம் ஓடுற மாரி இப்போதைக்கெல்லாம் உடல் இலக்க பயிற்சிகளை மட்டும் அதில் போட்டுட்ருக்கோம். அந்த ஷார்ட்ஸில் நான் வீடியோக்களை நிறைய இது பண்ணணும், நிறைய நேரமின்மை எங்களுக்கு. யாராச்சும் ஒருத்தவங்க வீடியோ எடிட் பண்ணுறதுக்கெலாம் இல்லை. அதனால் எங்களால் என்ன முடிஞ்சதோ அதை பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் சீரும் சிறப்புமாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். சரிங்களா? ஆனால் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து அதை மழுங்க. ஒருத்தர் பார்க்குறீங்களா, அது முழுமையாக பாருங்கள். அப்போ கருத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு உள்வாங்கிக்கிங்க. நீங்கள் அரைக்குறையாக பார்த்துட்டு நீங்கள் அதை சரியாக செய்ய முடியாமல் அப்படி ஒரு இதில் பார்க்காம இருக்கிறது நல்லதுங்கிற மாதிரி பண்ணிவிட முழுமையாக பார்க்குறது தான் சிறந்தது. ஏன்னா அப்போ தான் ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம், அது எதுக்காக போட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையடையும். அப்போது அந்த விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டுக்கிட்டு அதை பார்க்க ஆரம்பிக்கணும். எந்த செயல் செஞ்சாலும் முழுமையாக திருப்தியாக மன திருப்தியோடு செஞ்சு முடிக்கிறது தான் சிறந்தது. சரி, இப்போது உடல் இலக்க பயிற்சியை செய்து பரிவர்த்த பிருஷ்ட கோணாசனத்தை செய்து காட்ட மகதி அவர்கள். இப்பொழுது உடல் இலக்க பயிற்சி. எண்ணிக்கைக்கு போயிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி நன்றி மகதி அவர்களே. கண்களை மூச்சு தியானத்துக்கு வந்துடலாம். மூச்சு எப்படி இருக்குங்கிறது கவனிச்சிருப்பீங்க. மூச்சு இழுக்கும்போது அது எப்படி இழுக்கணும்னா, மூச்சை உள்ளார எடுக்கும்போது வயிறு நல்லா நிரம்பி வெளில வரணும். மூச்சு வெளியிடும்போது வயிறு நல்லா சுருங்கி உள்ளார போகிற அளவுக்கு இயல்பான சுவாசமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. அப்படி தான் நம்ம இயல்பான சுவாசத்தை வச்சு தான் உடலுக்கு மிகவும் நல்லது. தினம் ஒரு பழம், அதோட பலன்கள் அப்படிங்கிற பகுதியை நம்ம தினமும் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு மாற்றம் இருக்கணும் இல்லையா உங்கள் உடலுக்கும், அந்த விஷயத்துக்காக
டெய்லியும் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஏன் இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்று ஒன்று சொல்லும். என்ன செய்கிறோமோ அதற்கான விஷயத்த நிறைய சொல்லிகிட்டே இருக்கும். இப்போ தேங்காய் இருக்குது, தேங்காயை பற்றி ஏன் சொல்கிறோம், இப்போ பழம் இருக்குது, பழத்தை பற்றி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமும் சொல்லும்போது உடலுக்கு நல்ல ஏற்ற விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்களை செய்கிறோம். அதனால் அதை பற்றி சொல்கிறோம். சரி, இன்று திராட்சை பழத்தை பற்றி சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த வெயில் காலம் நிறைய இந்த திராட்சை பழம் நிறைய கிடைக்கும். அது இல்லாமல் விலை ஓரளவுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் எளிதாக கிடைக்கும். அதாவது ஒரு இருக்க பழத்துலேயே அது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கக்கூடிய பழமாக இருக்கும். அதனால் அதை பற்றி சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு பார்க்குறோம். இப்போ அதை பற்றியும் ஃபுல்லாகவே அதை பற்றி கவனித்து பார்க்க போகிறோம். சரி, இந்த திராட்சை பழச்சாறு திராட்சை பழச்சாரெலாம் சாப்பிட்டா என்னென்ன நடக்கும் அப்படின்னா, சளியை வெளியேற்றிடும். சளி பிடிக்காது, சளியை வெளியேற்றிடும். அப்புறம் மஞ்சக்காமலை, இப்போ வெயில் காலம் நிறைய வர்றதுக்கான, வெயிலில் வந்து மஞ்சக்காமலை வர்றதுக்கு அதிக காலம் இருக்குது. மஞ்சக்காமலை வரவே வராது. அந்தமாரி செஞ்சோன்னா மஞ்சக்காமலை வராது. இருமல் இருக்காது. வயிற்று கோளாறுகள் இருக்காது. வறட்டு இருமல்லாம் சரி செஞ்சிடும். வாய்க்கசப்பை சரி செஞ்சிடும். குமட்டல், வாந்தி, இதய நோய், நீரிழிவு நோய்க்கெலாம் இந்த திராட்சை வந்து மிகவும் அருமருந்து. அப்புறம் கல்லடைப்பு, காது நோய்கள், கண் நோய்கள், புத்தி மந்தம், ஒற்றை தலைவலி, பித்த மயக்கம், இந்தமாரி உடல் சோர்வு ஆகிய நோய்களை சரி செஞ்சிடும். இவ்வளோ விஷயங்களை செய்யுது இந்த திராட்சை. அப்புறம் அது வந்து திராட்சை என்னென்னா, நீங்கள் பட்டி எல்லா திராட்சையும் வாங்கி சாப்பிடக்கூடாது. கருப்பு திராட்சை, விதை உள்ள திராட்சை, கருப்பு பச்சை திராட்சை விதை உள்ளதை வாங்கி சாப்பிடணும். நீங்கள் அதேமாரி விதை இல்லாமல் வாங்கி சாப்பிட்றது வந்து உடலுக்கு வந்து மிகவும் கேடு. அதனால் விதை உள்ள பழமே சிறந்தது. எல்லா பழத்துலேயும் விதை உள்ளது தான் சிறந்தது. விதை இல்லாமல் சொல்கிறது ஹைப்ரிட்னு சொல்கிறது நம்ம அவர்கள் சொல்கிற மாரி தான். விதை இல்லைன்னா மனுஷன் எப்படி அடுத்த இந்த கடைசி விவசாயியில் படத்தை காட்டியிருக்க மாதிரி தான். விதை இல்லைன்னா எப்படி அடுத்த குழந்தை எப்படி பிறக்கும், அந்தமாரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது அப்போ எப்படி அவனையே நாடி போகணும், அந்த விஷயங்கள் நடக்கும். அதனால் விதை உள்ள படமே சிறந்தது, உடலுக்கும் நல்லது. சரி, இன்னொரு முறை உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை. திராட்சை பழ சாறு மஞ்சக்காமலை சரி செஞ்சிடும், சளியை குறைச்சிரும், இருமல் வராது, வாய்க்கசப்பு வராது, வயிறு கோளாறுகள் இருக்காது, வறட்டு இருமல் இருக்காது, குமட்டல், வாந்தி, இதய நோய்கள்லாம் சரி செஞ்சிடும். நீரிழிவு நோய்கள், சர்க்கரை நோயை சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுது. அப்புறம் காது நோய்கள், கல்லடைப்பு, புத்தி மந்தம், கண் நோய்கள், ஒற்றை தலைவலி, பித்த மயக்கம், உடல் சோர்வு, உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கணும்னா இந்தமாரி விஷயங்களை செய்தால் உடல் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். எப்போதும் உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு 100% நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் அது சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி பண்ணணும். நம்ம உடம்பு நம்மளை முயற்சி பண்ணணும். சரிங்களா? எப்போதும் நாம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடலை வந்து இலக்கமாகவும் சில விஷயங்கள் பண்ணும்போது மட்டும்தான் அது இலக்கம் கிடைக்கும். நம்ம அதை கவனித்து அதை செய்ய கற்றுக்கணும். சரி, ரைட்டு, ஓகே. இப்போ மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக மகதி அவர்கள் இந்த உடல் இலக்க பயிற்சி செய்து காட்டி அதுக்கப்புறம் இந்த ஆசனத்தை பேர், இந்த ஆசனம் என்ன ஆசனம்னா பரிவர்த்தன பிருஷ்ட கோணாசனம். இப்போ எந்த பக்கம் செஞ்சாங்களோ அதோட ஆப்போசிட் சரி எதிர் திசையாக செய்ய போகிறாங்க. அதுக்கு முன்னாடி உடல் இலக்க பயிற்சி. எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி மகதி அவர்களே. கண்களை மூடி மூச்சு தியானம் வந்துடுங்க.
நன்றி மகதி, நன்றி நன்றி. இந்த பரிவர்த்தனை பிருஷ்ட கோணாசனம் செய்கிறதுனால என்ன பலன்கள் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த பரிவர்த்தனை பிருஷ்ட கோணாசனம் செய்யும் பொழுது ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை நீட்டி இது பண்ணியிருப்போம். அப்போ நீட்டும் போது மடக்கும் போது உடலை ஒரு திருப்பியிருப்போம். ஒரு துணி எப்படி புளிஞ்சு அப்படி புளியும், அதேமாரி இடுப்பு சதைகள்லாம் அதை பிழியப்பட்டிருக்கும். அந்த சதைமாரி என்னெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத இப்போ இந்த ஆசனம் செய்யும்போது எதெல்லாம் இழுக்குது உங்களுக்கு செஞ்சு பார்த்து வேணால் சொல்லுங்கள். அப்படி செய்யும்போது என்னெல்லாம் இடுப்பு நல்லா இழுக்குது, கை காலெலாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். கை நல்லா திருப்பும் போது உடல் முழுவதும் திரும்புது, இடுப்பு விழா பகுதியெல்லாம் நல்லா ஒரு வலி இருக்க மாதிரி இருக்கும். புதுசாக விழா பகுதியெல்லாம் கொஞ்சம் வலி இருக்க மாதிரி இருக்கும், அந்த பெயின் இருக்க மாதிரி இருக்கும். அது எல்லாருக்கும் ஏற்படும். அதுக்காக தான் அவங்க எங்கே ஏற்படுதுன்னு ஏன் அவங்கள்ட்ட சொல்கிறோம், மறுபடியும் செய்ய சொல்லி ஒரு தடவை டக்குனு இப்படி தூக்கும்போது என்ன செய்யும், விழா பகுதியெல்லாம் நல்லா மேலே போய் கீழே வரும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விழா பகுதியில் உள்ள எலும்புகள் எல்லாமே தசைகள் எல்லாமே இலக்கமடைஞ்சு இந்த விழா பகுதியில் ஏற்படுற நரம்பு பெயின்கள்லாம், நரம்பு வழிகள், இடுப்பு வழி சைடு எல்லாம் ஏற்படுற வழிகள்லாம் சரியாயிடும். அப்புறம் கல்லீரல் கணையமெல்லாங்கிற விஷயப்படி சிறுநீரக பை நல்லா சிறப்பாக செயல்பட மிக முக்கியமான காரணமாக இந்த பிருஷ்ட கோணாசனம், அதாவது பரிவர்த்தனை பிருஷ்ட கோணாசனம் மிகவும் உதவும். அப்புறம் ஆண்களுக்கு உடல் ரீதியாக ஒரு நன்மை நிறைய பயக்கும். இந்த விஷயம்லாம் உடல் ரீதியாக நல்ல நன்மையை பயக்கும். அப்புறம் இந்த விஷயம் செய்யும்போது ஆண்மைத்தன்மையெல்லாம் அதிகரிக்கும். திருமணம் ஆனவங்க இந்த பாசனங்கள் நிறைய செய்யுங்க, நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்புறம் உடல் நல்லா வலுப்பெற்றுடும், இரத்த ஓட்டம் சீராயிடும். இந்த ஆசனம் செய்யும்போது இரத்த ஓட்டம் மிகவும் சீராயிடும், இரத்தத்தை நல்லா சுத்திகரிக்கக்கூடிய இதை செய்யும். அப்புறம் மார்பக பகுதியெல்லாம் நல்லா விரிவடைந்து மூச்சுக்காற்று நல்லா படமடைஞ்சிடும். அப்படி செய்யும்போது நல்ல மூச்சுக்காற்று நல்லா விரிவடைஞ்சு முதுகுத்தண்டெல்லாம் கை காலெலாம் நல்லா வலுப்பெறும். கையில் உள்ள வழிகள் எல்லாம் நீக்கப்படும், கையில் உள்ள வழிகள் நீக்கப்படும். மார்பகம் நல்லா விரிவடைஞ்சு நுரையீரல் இதயமெல்லாம் நல்லா சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு மிகப்பெரிய விஷயங்களை செய்யும். அப்புறம் கண்ணுக்கு நல்ல பயிற்சி தரும். இந்த இடத்துல பார்க்கும்போது கண் அப்படி திருப்பி பார்ப்பீங்க, நல்ல பயிற்சி இருக்கும். அப்புறம் கழுத்தில் உள்ள தைராய்டுங்கிற பிரச்சனையை மிகப்பெரிய விஷயங்களை சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யும். இந்தமாரி விஷயங்கள் தான் நம்மளோட முழு கவனமாக இந்த ஆசனங்கள்லாம் செய்ய நம்ம உடல் முழுவதும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்கிறோம். சரிங்களா? சரி, இந்த பரிவர்த்தனை பிருஷ்ட கோணாசனத்தை பார்த்தோம். அவ்வளோ பலன்கள் இருக்க அந்த பரிவர்த்தனை பிருஷ்ட கோணாசனத்தை அனைவரும் சேர்ந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் எல்லோரும் மகிழுங்க. சரி, அடுத்து இப்போது இந்த பலன் பார்த்துட்டோம். கருத்து கண்ணாயிர பகுதியை இப்போ கவனிக்க போகிறோம். கருத்து கண்ணாயிர பகுதி எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, இந்த கருத்து கண்ணாயிரம் என்பது ஒரு நாட்டோட நல்ல மிகப்பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம இந்த கருத்து கண்ணாயிரம் பகுதி சொல்லிக்கிட்டே இருக்கும். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த வெப்பமயமாதலை பற்றி நிறைய பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும். இதற்கு காரணம் நம்மளோட ஒவ்வொரு குடும்பமும் செய்யக்கூடிய தவறுகள், அதில் ஒவ்வொரு மனிதன் செய்யக்கூடிய தவறுகளால் அவ்வளோ விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்படின்னா எத்தனை கேரி பேக் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோ கேரி பேக்கை பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தும் போது என்ன ஆகுது, அந்த கேரி பேக்கை பயன்படுத்தி ரீசைக்கிளிங் பண்ண முடியுது. அப்படியே கொண்டு ஒரு குப்பை தொட்டிலே மறுபடியும் போடுறோம். சரி, அந்த குப்பை தொட்டிலே பிரித்தா போடுறோம், அது இல்லை. இப்போது ஒவ்வொரு மாநகராட்சி, ஒரு நகராட்சி, பேரூராட்சி இங்கெல்லாம் குப்பை பிரிக்கிறதே மிகப்பெரிய வேலையாக இருக்குது. அந்த குப்பையை கொண்டு போய் அந்த நீர் மேலாண்மை, குப்பை மேலாண்மைங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அந்த கழிவுகளை மேலாண்மை பண்ணுறது மிக கடினமான விஷயமா இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் என்ன விஷயம், நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இப்போ உணவு சாப்பிடும்போது இலையை நிறைய பயன்படுத்தினாங்க, இப்போ யாரும் பயன்படுத்துறதில்லை. அதனால் உடல் ரீதியாக எந்தவித பலன்களும் உடலில் எந்தவித நோய்களும் இல்லாமல் இருந்துச்சு இந்த வாழை இலையை போட்டு சாப்பிடும்போது. இப்போது அந்த வாழை இலையை பயன்படுத்துகிறதே இல்லை. அதனால் இப்போ என்ன செய்கிறோம், கடைக்கு போனால் ஒரு கேரி பேக்கில் டீயை வாங்குகிறோம், கேரி பேக்லேயே இட்லி வாங்குகிறோம், கேரி பேக்லேயே தான் பால், மோர், தயிர், வெண்ணெய் எல்லாமே கேரி பேக், A to Z கேரி பேக். அப்போ என்ன ஆகுது, நம்மளோட உடல்நிலை அவ்வளோ பாதிப்புகளை ஏற்படுத்துது. மாசுபட சுற்றுச்சூழல் அவ்வளோ மாசு ஏற்படுத்துகிறோம். சரி, இது மட்டுமா, தினமும் பயன்படுத்தக்கூடிய ஏசி நிறைய சொல்லிகிட்டே இருக்கும். என்னது வீடியோவில் நிறைய ஏசியும் இந்த ஏன்னா அதெல்லாம் குறைங்க அப்படிங்கிறது தான். ஏன் உங்களுக்கு மின்சாரத்தை சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக அந்த ஏசி 28 சென்டிகிரேட் அடிச்சு சத்தனாய் ஃபேனை ஒரு அரை மணி நேரம் போடுங்க, 28லேயே வைங்க. கரண்ட் பில் மிச்சமாகிறது இல்லாமல் வேர்வையும் கம்மியாக இருக்கும், உடல்நலமும் பாதிக்கப்படாது. அந்த உடல்நலமும் பாதிக்கப்படாது, ஒரு சீரான இது இருக்கும். அதுமாரி நீங்கள் நிறைய பண்ணும்போது என்ன ஆகுனா, இப்போ இந்த ஏசியை பயன்படுத்திக்கிங்கன்னா வேர்வை துளியிலே வெளியில் வராமல் அப்படியே அந்த ஓட்டைகள்லாம் அடைச்சி போய் உடலில் கழிவுகள் வெளியில் வராமல் மிகப்பெரிய
பாதிப்புகள் உண்டு பண்ணும். அப்போ தான் அந்த ஹார்ட் அட்டாக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே வர்ற முழு காரணமாக இருக்க அந்த ஏசிகளை அதிகமாக பயன்படுத்துகிறது தப்பில்லை. பயன்படுத்தும் போது கொஞ்சமாக அந்த 28லையாச்சும் வச்சுக்கிட்டு பயன்படுத்துங்க. பயன்படுத்தாமல் இருக்கிறது மிகவும் நல்லது. பயன்படுத்தாத மனிதர்களை பாராட்ட வேண்டிய விஷயம் தான். வசதி இருந்தும் பயன்படுத்தாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏசிகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அதே பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க. வீட்டுக்கு 10 வண்டி வச்சுக்கிட்டு அந்த 10 வண்டியில் 10 பேருமே தனித்தனியாக போகக்கூடாது. இப்போ ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்கன்னா 4 பேர் 4 வண்டி எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஜோர் பாராக நிற்கக்கூடாது. 2 பேர் ஒரு வண்டியில் 2 பேர் போகலாம். 2 வீலர்னு சொல்லியிருக்கோம். அந்த 2 பேராக போகலாம். ஒரே பக்கத்து வீட்டில் இருக்காங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து கூட ஒரு விசேஷத்துக்கோ அதுக்கோ போயிட்டு வரும்போது பெட்ரோல் அத்தியாவசிய செலவாணியும் கம்மியாகும். அத்தியாவசிய செலவாணினா நம்ம வெளிநாட்டோட கரன்சி அங்கே தான் பெட்ரோல் வாங்குகிறோம், அதனால் விலை அதிகமாகுது. அந்த விலையை குறைக்க முடியும். நம்ம பயன்பாடு கம்மியாக இருக்கும். சுற்றுச்சூழல் என்கிற மாசுபாடை குறைக்க முடியும். சரி, ரைட்டு. தினமும் இந்தமாரி ஒவ்வொரு விஷயங்களை சொல்லும்போது காது கொடுத்து கேளுங்க. இந்த பெட்ரோல் செலவுங்கிறது மிச்சம். ப்ளஸ் இன்னொருத்தவங்களை சேர்த்து அழைச்சிட்டு போகும்போது அதே ஒரே ஆஃபீஸுக்கு போவாங்க. ஆனால் ஆஃபீஸுக்கு போகும்போது ஒரே நிர்வாகத்தில் வேலை செய்வாங்க. ஒரே ஊரில் தான் போவாங்க. இந்த பக்கத்துலேருந்து அந்த 4 பேரும் அந்த 4 வண்டியில் போவாங்க. அப்போ 4 வண்டியில் போகிறவங்க என்ன செய்யலாம்? 2 வண்டியில் போகலாம். அந்த 4 பேருமே என்ன செய்யலாம்? பொது போக்குவரத்து. அந்த பொது போக்குவரத்தை பயன்படுத்தினா அவ்வளோ பெட்ரோல் மிச்சம். அந்த வண்டிக்கும் அதாவது போக்குவரத்து துறைக்கும் நல்ல ஒரு சேவை நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும். அரசாங்கத்துக்கும் ஒரு நல்ல சேவை செஞ்ச மாதிரி. நம்ம குடி மக்கள்லாம் எப்படி தினமும் காலம் 12 மணிக்கு திறந்த உடனே கடையை போய் திறந்துடுறான். அந்தமாரி இல்லாமல் நம்ம இந்த பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை பயன்படுத்த மாட்டோம். பயன்படுத்தக்கூடாத போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரி, ரைட்டு. தினமும் இந்த மகதிஷ்டி தினமுறையாக எப்போ வெளில வருது, என்ன செய்யுது அப்படிங்கிற மகதியோட இறுதி கருத்தை வச்சு முடிச்சிடலாம். நன்றி. மகதிஷ்டி தினமுறையாக ஸ்கிப் பண்ணாமல் டெய்லியும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி சப்ஸ்கிரைப் டெய்லியும் பண்ண வேணாம். ஒரு வாட்டி பண்ணால் டெய்லியும் சப்ஸ்கிரைப்னு இருக்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா கீதன்கிற படம் வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆசனம் இருக்கும். இந்த ஆசனம் கிளிக் பண்ணி முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டெய்லியும். நன்றி, வணக்கம். நாளை ஒரு ஆசனத்தோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.